திருச்சிற்றம்பலம். சிவப்பிரகாசத்தில் 13வது திருப்பாட்டு, அதாவது சிவபெருமானுடைய சொரூப நிலை, அதாவது அவருடைய சிறப்பு இயல்பு, அதை பற்றி உமாபதி சிவாச்சாரியார் 13வது பாடலில் சொல்கிறாரு. பலகலை ஆகமம் வேதம் யாவையினும் கருத்து பதி பசு பாசம் தெரித்தல் பதி பரமே அதுதான் நிலவும் அருவுரு இன்றி குணம் குறிகள் இன்றி நின்மலமாய் ஏகமாய் நித்தமாய் அழகில் உயிருக்கு உணர்வாகி அசலமாகி அகண்டிதமாய் ஆனந்த உருவாய் அன்றி செலவரிதாய் செல்கதியாய் சிறிதாகி பெரிதாய் திகழ்வது தற்சிவம் என்பர் தெரிந்துள்ளோரே. இதுதான் அந்த திருப்பாட்டு. இதுக்குடைய பொருள் என்னன்னு பார்த்தோன்னா, பலகலை ஆகமம் வேதம் யாவையினும் கருத்து பதி பசு பாசம் தெரித்தல், அதாவது முதல் நூல்னு சொல்லப்படுகிற வேதம் ஆகமம், அதுக்கப்புறம் அதற்குரிய வழிநூல் சார்பு நூல், அதுதான் அந்த பலகலைங்கிற வார்த்தையில சொல்றாங்க. அதாவது பிற நூல் எல்லாத்துலேயும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பதி பசு பாசம் தெரித்தல், அதாவது பதியை பற்றியும் பசுவை பற்றியும் பாசத்தை பற்றியும் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதில் பதி பரமே, இதில் பதியாகி சிவபெருமான் மற்ற 2 பொருளை காட்டிலும் இதுதான் மேலானது, பரமே மேலானதுன்னு அர்த்தம். அது அந்த சிவபெருமானவன் எப்படி இருக்கிறாருன்னா, நிலவும் அரு அன்றி, நம்ம கண்ணுக்கு புலப்படக்கூடிய அரு இல்லாமல், அப்போ அவருக்கு உருவமும் கிடையாது, அருவுருவமும் கிடையாது, அருவமும் கிடையாது, எங்கே சொரூப நிலையில், அதாவது சிறப்பு இயல்பில் கிடையாது. அதுக்கப்புறம் அங்கே குணம் குறிகள் இன்றி, குணம் அப்படிங்கிறது நம்மள்ட்ட இருக்கிற முக்குணம், அதாவது சாத்வீகம் ராட்சசம் தாமசம், நம்மள்ட்ட இருக்கிற அந்த 3 குணம் சாமிக்கு கிடையாது. அதுக்கப்புறம் குறிகள்ங்கிறது அடையாளம், அதாவது உருவம் எதுவுமே கிடையாது அவருக்கு. இப்படிப்பட்ட உருவம் நம்ம அவர் தடத்த நிலைக்கு வந்தப்பறம் 25 வடிவம் எடுக்கிறாரு. ஆனால் சிறப்பு இயல்புல அவருக்கு எந்த வடிவமும் கிடையாது. அதுக்கப்புறம் நின்மலமாய், அதாவது நம்ம சொல்கிறோம்ல, அதாவது ஆணவ மலம் இல்லாமல் நின்மலமாய். அதுக்கப்புறம் ஏகமாய், ஏகமாய்னா ஒப்பற்றதாய், அவர் தான் ஒருவன் என்னும் ஒருவனுக்காக காண்க அப்படிங்கிற மாதிரி அவர் மட்டும் இருக்கார். அதுக்கப்புறம் நித்தமாய், அதாவது அவருக்கு என்றைக்குமே அழிவு கிடையாது, நித்தமாய். அதுக்கப்புறம் அழகில் உயிருக்கு, நம்ம தான், அதாவது எண்ணிருந்த உயிர்களுக்கு அவர் எப்படி இருக்காருன்னா உணர்வாகி அப்படின்னா அறிவாகி இருக்கிறாரு. அசலமாகி அப்படின்னா சலனம் அற்றதாகி, சலம்னா அசைகிறது, அசலம்னா அசையாமல் இருக்கிறது, அசலமாகி. அகிண்டதமாய் அப்படின்னா வரையற்றதாய், ஒரு கால இடத்துக்கு உட்படாமல் அவர் இருக்கிறாரு. அவருக்கு எதுவும் ஒரு காலம் சொல்ல முடியுமா? முடியாது. ஒரு இடம் சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ அகண்டிதமாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஆனந்த உருவாய், அப்புறம் ஆனந்தமே வடிவமாக இருக்கிறாரு. அது அன்றி, அது மட்டும் இல்லாமல் செலவரிதாய், அடையப்படக்கூட, அவரை போய் அடைய முடியாது எப்போ? சொரூப நிலையில். அப்போது அவரை போய் அடையவே முடியாதா அப்படின்னு ஒரு வினா வரும்போது, எப்போ நம்ம அவரை போய் அடைய முடியும்னா, வேதாகமம் சொல்லுதில்ல, அந்த வழிப்படி நம்ம நின்னா செல்கதியாய், அடையப்படும் உருவமாய், அடையக்கூடிய லட்சியமாய் அவர் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் சிறிதாகி அப்படின்னா அணுவுக்கு அணுவாக இருக்காரு, ரொம்ப சின்னதுலேயும் சின்னதாக இருக்கிறாரு. பெரியதாய் திகழ்வது, அப்போது பெரியதாகவும் அவர் தான் இருக்கிறாரு. அணு தான் இருக்கிறதுலே சின்னது, அதை விட சின்னதாக இருக்கிறாரு. இந்த உலகத்தில் எது பெருசுன்னு நம்ம சொல்கிறோமோ அதை விட பெருசாக சாமி இருக்கிறாரு. அதுதான் தற்சிவம், அதுதான் சிறப்பு இயல்பாகிய சிவபெருமான் அப்படின்னு யார் சொல்கிறா அப்படின்னா, சிவ ஆகமங்களை படித்த ஞானிகள், அதாவது தெளிந்துள்ளோர்கள் சொல்கிறார்கள். அப்படிங்கிறது தான் இந்த பாட்டுடைய பொருள். திருச்சிற்றம்பலம்.